குருஜி, கண்டிப்பா டெய்லி குளிக்கணுமா குருஜி? அப்படியே குளிக்கணும்னாலும் காலையிலேயே குளிக்கணுமா? ஏன் சாயங்காலம் இல்ல நைட்டு குளிக்க கூடாதா? ஏன் குளிக்கணும்? நாம் தினசரி குளிக்க வேண்டுமா? அதுவும் தினசரி காலையிலேயே குளிக்க வேண்டுமா? என்ன? இது நம் பண்பாட்டில் மிக அவசியமாக ஒரு பதிலளிக்கப்பட வேண்டிய, தேவைப்படக்கூடிய ஒரு கேள்வி. பண்பாடு குளிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. விஞ்ஞானம் அப்படி எதையும் சொல்லவில்லை. அதனால் வரும் தலைமுறைக்கு இது பெரிய குழப்பமாகத்தான் இருக்கும். கேள்வி கேட்டவருக்கு மிகப்பெரிய பதிலுக்கு தேவையில்லை என்றால் கூட, குளியலை பற்றி நாம் முழுமையாக கொஞ்சம் விவரமாக தெரிந்து வைத்திருப்பதால் பல நன்மைகள் இருக்கின்றன என்பதால் சற்று விளக்கமாக பார்த்து கொள்வோம். இந்த குளி என்ற வார்த்தை குளிர் என்ற வார்த்தையினுடைய சுருக்கம் திரிபு என்பதை அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. குளிர் விக்கும் செயல் குளித்தல். உலக நாடுகளிலெல்லாம் குளித்தல் என்பது அழுக்கு போக வேண்டும் என்றால், ஆனால் நம் நாட்டு தத்துவத்தில் அழுக்கு போகுதல் என்பது இரண்டாம் பட்சம்தான். குளிர்வித்தல் தான் முதல் தேவை. அது என்ன குளிர்வித்தல் ஏன் தேவை என்றால், நமக்கு 3 அடுக்கு ஷரீர கட்டமைப்பு இருக்கின்றது. உடல், உள்ளம், உயிர் என்று. நமக்கு சுக அனுபவங்களை தர இந்த 3 எந்திரங்களும் நாள் முழுவதும் மிக வேகமாக வேலை செய்து கொண்டே இருக்கிறது. நமக்கு தெரியும், ஒரு எந்திரம் தொடர்ந்து வேலை செய்தால் அது சூடாக ஆகும் என்று. அதனால் அதற்கு ஓய்வு கொடுக்கப்பட வேண்டும், அந்த சூடு தனிய குளிர்விக்கப்பட வேண்டும் என்று நமக்கு தெரியும். அப்படி நாள் முழுவதும் செய்த வேலைகளால் ஏற்பட்ட சூடுகளை தவிர்ப்பதற்காகத்தான் இரவு தூங்குகிறோம். பொதுவாக இந்த இரவு தூக்கத்தில் இந்த 3 அடுக்குகளின் சூடும் தணியும். ஏன் என்றால், இந்த இரவு ஆழ்துயிலில்தான் அந்த 3 அடுக்குகளும் வேலை செய்ததால் ஏற்பட்ட பழுதுகளும் சீர் செய்யப்படுகிறது, அதற்கு ஓய்வும் அளிக்கப்படுகிறது. ஓய்வில் இருந்தால் கூட பழுது நீக்கும் பணி நடக்கிறது 3 அடுக்கிலும் என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். சாதாரணமாக இதை புரிந்து கொள்ள ஒரு நல்ல உதாரணம் சொல்லலாம். உடலில் ஏதாவது பாதிப்பு, அடிபட்டு வலிக்கிறது, ஒரு காயமாகி உள்ளது என்று வைத்துக் கொள்வோமே. நாள் முழுவதும் நாம் சிரமப்பட்டிருப்போம் அந்த காயத்துடன் அல்லது வலியுடன். ஆனால் இரவு தூங்கி எழுந்த பிறகு பாருங்கள், காலையில் அது மிகவும் குணமாகி இருக்கும் அல்லது பாதிப்புகள் குறைந்து இருக்கும். குணமாகும் வேலை இந்த இரவு ஆழ்துயிலில்தான் அதிகம் நடக்கிறது. ஏன் அப்படி? இப்ப சொன்ன பதில்தான் அதற்கு காரணம். இது உடலில் மாத்திரம் இல்லை, உடலில், உள்ளத்தில், உயிரில் 3லுமே இது நடக்கும். அதனால்தான் சில நேரங்களில் மனதில் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும், ஒரே எரிச்சலாக இருக்கும். இரவு தூங்கி எழுந்த பிறகு காலையில் நிதானமாக இருப்போம், பல தீர்வுகளும் கூட நமக்கு கிடைத்து இருக்கும். ஏனென்றால் இரவில் இந்த வேலைகள் 3 அடுக்குகளிலும் நடப்பதால். ஆகட்டும், இந்த கணக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் இன்னொரு உதாரணத்தை அலசிவிட்டு இந்த இடத்திற்கு வந்தால் இதை மேலும் நாம் நன்றாக தொடர முடியும். இப்போ நம்ம வீட்டையெல்லாம் சுத்தம் பண்றோம், கூட்டுறோம், துடைக்கிறோம், ஒரு மூளைக்கு கொண்டுட்டு வரோம், குப்பைகளை அள்ளுகிறோம், ஒரு பாத்திரத்துல கொட்டி தூர கொண்டு போய் கொட்டுகிறோம். சரி, இப்ப என்ன ஆகுது? வீடு பூரா சுத்தம் பண்ணிட்டு வந்து கடைசியா குவிச்ச இடத்துல நீங்க பாருங்க, அங்கிருந்து குப்பையை அள்ளின பிறகும் கொஞ்சம் குப்பை இருக்கும். என்ன? அடுத்து நீங்க பாருங்க, அந்த டஸ்ட்பின் அல்லது ஒரு குப்பை டப்பா அல்லது ஏதோ ஒரு சாதனம் பாத்திரத்தில் நாம் அள்ளுறோம். அப்புறம் அந்த பாத்திரம் குப்பையாகிறது. என்ன? திரும்ப அதையும் கழுவியாகணும். அதை கழுவணும்னா நம்முடைய கையும் அழுக்காகும். வேறு வழி இல்லை, நம் கையையும் கழுவ வேண்டும். இப்படியெல்லாம் தொடர் பணிகள் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த 3 அடுக்குகளிலும் இரவு முழுவதும் சுத்திகரிப்பு வேலைகள் நடக்கின்றன.
அப்படி இந்த மூன்றிலும் சுத்திகரிப்பு பணி செய்ததால் ஒரு சிறிய உஷ்ணம் பிறந்திருக்கும். இதை நாம் உணர முடியும். நம்ம நல்லா தூங்கி எழுந்திருச்ச பிறகு காலையில நம்மளுடைய உடம்ப கூர்ந்து கவனிங்களேன். நம்முடைய தோல் பகுதி முழுவதும் ஒரு விதமான மெல்லிய உஷ்ணத்தை நாம் உணர முடியும். ஏன்னா உள்ள பழுது நீக்கும் வேலை செய்து அதனால் ஏற்பட்ட உஷ்ணத்தை உடல் வெளியேற்ற முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது. அதே போல உள்ளம் சந்தோஷமா இருக்கும், தெளிவாக இருக்கும். ஆனால் ஒரு சிறிய அலுப்பு இருக்கும். அதே போல உயிரிலும் கூட எல்லாம் சமாதானமாகி இருக்கும். ஆனாலும் கூட ஒரு சிறிய பற்றின்மை இருக்கும். அதெல்லாம் இந்த 3 அடுக்குகளிலும் செப்பனிடும் சீர் செய்யும் நேரத்தில் ஏற்பட்ட புதிய உஷ்ணங்கள் அல்லது கழிவுகள். அவைகளும் நீக்கப்பட்டால் ஒரு புத்துணர்ச்சி மிகுந்த சிறந்த நாள் அமையும். இந்த வேலைகளை மிருகங்கள் செய்வதில்லை, அதனால்தான் அவை மிருகங்கள். ஆனால் மனிதனால் இந்த 3 உஷ்ணங்களையும் களைந்து கொள்ள முடியும். ஒரு புதிய நாளை புத்துணர்ச்சியுடன் துவக்க முடியும். அதற்காக நாம் 3 விதமான குளியல்களை செய்கிறோம். ஒன்று உடல் குளியல். ஏன்னா நாம் இதமான ஒரு சூட்டை உணர்ந்தோமே உடலில், அது கழிவு நீக்கப்பட வேண்டியது, களைப்பின் கழிவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கழிவை எப்படி நீக்குவது, சூட்டை எப்படி தணிப்பது என்றால் அதற்கு ஒரு நல்ல குளியல். சிறிது நேரம் உடலை நீர்விட்டு கழுவும்போது அந்த சூடு தணிகிறது, நீங்குகிறது. அது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. உடல் புத்துணர்ச்சி பெற்று அடுத்த வேலைகளுக்கு தயாராகிறது. அதே போல அடுத்து உள்ளத்திற்கு குளியல், உயிருக்கு குளியல். அது என்ன? இந்த 2க்கும் தான் வழிபாடு. வழிபாட்டில் சொல்லப்படும் சுலோகங்கள், பாடல்கள், மந்திரங்கள் இவைகள் உள்ளத்தில் இருக்கும் களைப்பை, அலுப்பை நீக்கி ஒரு நல்ல செயல்பாட்டு நிலைக்கு கொண்டு வருகிறது. அடுத்து உணர்வு. முதலாவதாக அனுப்பிய இறைவனை நினைத்திடு என்ற விதியின்படி இந்த உணர்வு தன்னுடைய தாய் தந்தையான இறைவன் இறைவியுடன் உணர்வுகளை விஸ்தரிக்கிறது, உறவுகளை ஏற்படுத்துகிறது. அதனால் உயிரில் காலையில் தோன்றும் ஒரு பற்றின்மை நீங்கி சரியாகும், புத்துணர்ச்சி பெறும். முதலில் ஐயன் அன்னையுடன் ஒரு பற்றினை, பக்தியை, அன்பை ஏற்படுத்தி கொண்டு அதே பார்வையுடன் நாம் பிறகு மற்றவர்களுடன் விஸ்தரிக்க முடியும். அதனால் இந்த 3 குளியலும் அவசியம் ஆகிறது. அடுத்து இதே கேள்வியில் இன்னொரு பகுதி, அப்படியென்றால் அதை காலையிலேயே குளிக்க வேண்டுமா? என்ன? அதாவது வாழ்க்கையில பலவிதமான சுகங்கள் இருக்கின்றன. அதுல ஒரு வித்தியாசமான சுகம் என்ன தெரியுங்களா? இந்த குளிக்காம இருக்கிறது இல்ல, அந்த குளிக்கிறத அப்புறம் 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 இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படின்னு தள்ளி வைக்கிற சுகம் இருக்கு பாருங்களேன். அது ஒரு அலாதியான சுகம். என்ன? இது ஏன் தள்ளி வைக்க தோன்றுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குளித்தலை தள்ளி வைக்கும் அளவிற்கு இந்த 3 தலங்களும் மிகவும் பாதிக்கப்பட்டு உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த சுத்திகரிப்பை செய்வதற்கு கூட பலம் இல்லாமல் அவர்களின் உடல், உள்ளம், உயிர் 3ம் நொந்து போய் உள்ளது, எங்கோ சிரமம் இருக்கிறது என்று பொருள். சரி, அதற்கு என்ன தீர்வு என்றால், இதற்கு புற விஞ்ஞானத்தில் தீர்வு இல்லை, அக விஞ்ஞானத்தில் மட்டுமே இருக்கிறது. அதுதான் வழிபாடு, பிரார்த்தனை. இந்த வழிபாடுகளை செய்ய செய்ய சில காலங்களில் உள்ளத்தில், உயிரில் இருக்கும் நோக்காடுகள் அல்லது பாதிப்புகள் தானே சீராகும், பலம் பெறும். அதனால் காலையில் குளித்துவிட்டு
ஒரு சில பாடல்கள் ஸ்லோகங்களை சொல்லிக்கொண்டு வழிபாட்டினை செய்துவிட்டு நம் வாழ்க்கையை துவக்குவது என்பது மிக ஆரோக்கியமான ஒரு செயல். இதை புதியதாக செய்யும் காலத்தில் ஒருவர் தாமதமாக செய்யலாம், தவறு இல்லை. சற்று தாமதமாக செய்ய கூட அவருடைய உள்ளமும் உயிரும் சீராகும், பலம் பெறும். கொஞ்சம் காலத்தில் காலையில் எழுந்தவுடன் செய்வதை அவரே விரும்புவார். ஏனென்றால் அவைகள் பலம் பெற்று இருக்கும். சரி, அப்படியே பலம் பெற்று இருந்தால் கூட அந்த குளியலை காலையிலேயே தான் செய்ய வேண்டுமா? ஏன் மதியமோ சாயந்தரமோ செய்தால் என்ன? இது ஒரு நல்ல கேள்வி. சரி, நாமே ஒரு விசேஷமான ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம் அப்படின்னு வச்சுப்போமே. ஏற்கனவே நாம ஒரே சட்ட துணிய பல நாளா போட்டுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுப்போமே. அதே உடைகளுடன் இந்த நமக்கு பிடிச்ச ஒரு நிகழ்ச்சிக்கு போவோமா? வேறு துணி தானே நல்ல துணியாக மாற்றிக்கொண்டு போகிறோம். சரி, அப்ப ஏன் நம்ம நினைக்கிறது இல்ல, அது போறதுக்கு முன்னாடியே தான் நல்ல துணி மாத்திக்கிட்டு போகணுமா, போயிட்டு வந்த பிறகு மாத்திக்கிட்டா ஆகாதா என்று கேள்வியே நமக்கு சிரிப்பை கொண்டு வருகிறது. அப்படி ஒரு நாளை துவக்கும் பொழுது இந்த உடலை, உள்ளத்தை, உயிரை புத்துணர்ச்சியாக ஆக்கி கொண்டு துவக்க வேண்டுமா? அது நாள் துவங்கி பல காரியங்களை கச்சா முச்சான்னு பண்ணிட்டு பிறகு கடைசியாக அதை குளித்து புத்துணர்ச்சியாக ஆக்க வேண்டுமா? காலையிலேயே இந்த 3 அடுக்குகளையும் தூய்மை செய்து புத்துணர்ச்சியாக ஆக்கி கொண்டு செய்தால் நம் செய்யும் காரியங்களில் பிழைகள் குறையும். அதனால் உள்ளத்தில், உயிரில் ஏற்படக்கூடிய சோர்வுகள், அழுத்தங்கள், பாதிப்புகள் குறையும். நமக்கும் குறையும், நம்மால் பிறருக்கும் குறையும். அதனால் ஒரு நாளை துவக்கும் பொழுதே இந்த குளிர் விக்கும் குளித்தல், செப்பனிடும் பணிகள், தொடர்ந்து வரும் வழிபாடுகள் என்பதும் குளியல்தான். அது உள்ளத்திற்கும் உயிருக்கும். இவைகளை செய்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை துவக்கினால் ஒரு தினத்தின் முதல் காரியங்களே செம்மையாக, புதுமையாக, பளிச்சென்று இருக்கிறது. அது நமக்கும் திருப்தியை கொடுக்கிறது, நம்முடன் சம்பந்தப்படும் மற்றவர்களுக்கும் திருப்தியை கொடுக்கிறது. அதனால என்னாகும், நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் ஒரு அன்பு பிணைப்பு, பாசப்பிணைப்பு எல்லாம் பலமாக ஆகிறது. வாழ்க்கை மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக ஆகிறது. இந்த காரணத்தினால்தான் நம் நாட்டில் வழக்கத்தில் இருக்கிறது, தினசரி குளிக்க வேண்டும் என்றும் அதை காலையில் செய்ய வேண்டும் என்றும் நம் பெரியவர்கள் சொல்லியுள்ளார்கள். ஆகட்டும், இதில் இன்னொரு சந்தேகம். இந்த 3ஐயும் குளிர்வித்தல் என்றால், கடும் குளிர் பகுதியில் வாழும்பொழுது நாம் இதை குளிர்விக்கவே வேண்டாமே, ஏற்கனவே உடல் குளிராகத்தானே இருக்கும். குளிர் பிரதேசத்திலோ குளிர்காலத்திலோ இப்படி என்ற ஒரு சந்தேகம் வரும். அதாவது, சூழ்நிலைகள் குளிராக இருந்தாலும் உடலில் தூய்மைப்படுத்தும் பணிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இரவில். அதனால் வரக்கூடிய உஷ்ணம், அழுக்கு வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கும். அதை தவிர்க்க முடியாது. மேலும் அதை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உணர்வும் நமக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதை நீக்கிக் கொண்டால் சற்று விடுதலை கிடைத்ததைப் போல இருக்கும். அதனால் அதை கழுவுவதுதான் நல்லது. எப்படி என்றால், எல்லாவற்றையும் கழுவி சுத்தம் செய்த பிறகு கழுவிய குப்பை டப்பாவையும் நாம் கழுவுகிறோம். கழுவி சுத்தம் செய்த பிறகு நம் கையையும் கழுவுகிறோம். அதை போலத்தான். சரி, இந்த இடத்தில் குளிர்வித்தல் என்றால் பல பேர் ஒரு விளக்கம் சொல்கிறார்கள். இந்த காரணத்தினால் நாம் பச்சை தண்ணியில தான் குளிக்கணும், வெந்நீரில் குளிக்க கூடாது. இது நம்ம ஊர்ல ஒத்து வரும், கடுங்குளிரில் வாழ்பவர்களிடம் இப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இந்த தென் பாரதத்துல வாழறவங்களுக்கு கடுங்குளிர்னா என்னன்னு தெரியாது. அதனால இவங்க இங்க சுலபமா சொல்லிட்டு போயிடுவாங்க, குளிர்காலத்திலயும் பச்சை தண்ணியில குளிக்கலாமே அப்படின்னு. ஏன்னு சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு இன்னும் குளிர்னா என்னன்னே தெரியாது. இதே நபரை கொண்டு போய் டெல்லியில குளிர்காலத்துல விட்டோன்னு வச்சுப்போம், அவரு குளிப்பாரா இல்லையாங்கிறதே வேற. அவர் முதல்ல அங்கேருந்து இங்க ஓடி வந்துருவாரு. ஏன்னா இவர் அந்த குளிரை இதுவரை வாழ்க்கையில் கற்பனை செய்தது இல்லை. அதனால இந்த தேவையில்லாத பேச்சுக்கள் எல்லாம் வேண்டாம்.
குளிக்கிறதுங்கிறது அவசியம்தான். அது பச்சை தண்ணியில தான் குளிக்கணும்னு கட்டாயம் இல்லை. இதமான வெந்நீரை ஊற்றி கூட நம் உடலை தூய்மை செய்து கொள்ளலாம் குளிரான காலங்களில். சரி, அப்படி செய்யறது உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கலையே, உஷ்ணத்தை தானே கொடுக்கிறது. அப்படின்னா ஒரு பாத்திரத்தை கழுவுறது பச்சை தண்ணியில கழுவணுமா, வெந்நீர்ல கழுவணுமா? எப்படி கழுவணும்? கழிவு நீக்கும் செயலுக்காக குளிப்பது எந்த தண்ணீரில் வேண்டுமானாலும் குளிக்கலாம். இங்க நம்ம சூடுன்னு சொல்றது ஒரு விதமான உஷ்ண கழிவு. அது உஷ்ணம் இல்லை, உஷ்ண கழிவு. அது உஷ்ண வடிவத்தில் உடலில் வெளிப்படும். அது வெளியேற முயற்சி செய்கிறது. பொதுவாக பச்சை தண்ணீர் ஊற்றியும் நாம் கழுவும் பொழுது அந்த ஒரு விதமான உஷ்ண கழிவு விரைவாக வெளியேறுகிறது. வெந்நீரை ஊற்றினாலும் வெளியேறும். எப்படி என்றால், ஒரு இரும்பு துண்டை எடுங்கள், அதை அடுப்பில் காட்டி பழுக்க வையுங்கள். இப்ப என்ன செய்றீங்க? பச்சை தண்ணியில போட்டு எடுங்க. என்ன ஆகுதுன்னு பாருங்க, குளிர்கிறது. அடுத்தது ஒரு இரும்பு துண்டை எடுங்க, அதை நல்லா பழுக்க காய்ச்சுங்க. இப்ப அதை வெந்நீரில் முக்கி எடுங்க. இப்ப என்ன ஆகுது? அதுவும் சூடு தணிகிறது. அதனால் வெந்நீரில் குளிப்பதால் ஏதோ பெரிய நஷ்டம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. குளித்தல் அவசியம். அதை காலையில் முதல் பணிகளை துவக்குவதற்கு முன்னால் குளிப்பது சிறப்பு. குளித்தல் 3 அடுக்குகளுக்கும் இருந்தால் அது மிக மிக சிறப்பு. இந்த 3 அடுக்கு குளியலையும் முடிச்சிட்டு சுவாமி பீடத்திலிருந்து, சுவாமியின் திருவடியிலிருந்து வெளியில் வரும்பொழுது அவருடைய பாதத்திலிருந்து ஒரு துளி விபூதியை, சந்தனத்தை, குங்குமத்தை, திருநாமத்தை, திருமண்ணை அணிந்து கொண்டு அப்படி வெளியில் வந்தோன்னு வச்சுப்போமே, இறையருளுடன் அந்த நாளே ஒரு புதுமையான ஆனந்தமான நாளாக இருக்கும். அப்படி துவக்கப்படும் காரியங்கள் நமக்கும் சௌகரியத்தை தருகிறது, பிறருக்கும் சௌகரியத்தை தருகிறது. அது பெயர், புகழ், வெற்றி, சுகங்களுக்கு ஆதாரமாக அமைகிறது. வாழ்க பாரதி, வாழ்க பாரதம், வாழ்க பாரத பண்பாடு.